والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأكرمين أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين. باب تطوع قيام رمضان من الإيمان. படிச்சிட்டோமா? படிக்கணும். அப்படியா? ரமலான் மாதத்திலே ஈமானுடன் இஹ்திசாபுடன் யார் நின்று வணங்கினார்களோ அவருக்கு மன்னிக்கப்பட்டுவிடும் மாதா கத்தமின் தன்பிகி முந்திய பாவங்கள். இங்கே மன்காம ரமலான ஈமானன் இஹ்திசாபன். ஈமானில் எந்த அமல்கள்லாம் உள்ளால வரும்? ஒரு ஜமாத்து சொல்லுது பரலான அமல்கள் தான் ஈமானுக்கு உள்ளால வரும். இன்னொரு ஜமாத்து சொல்லுது ஃபராயில் நவாஃபில் எல்லா அமல்களும் உள்ளால வந்துடும். இமாம் புகாரி கூட மன்காம ரமலான் ஹதீஸில் இருந்தாலும் தலைப்பு தத்தவு கியாம், உபரியான வணக்கங்கள், கூடுதலான வணக்கங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அது ஃபரலோ வாஜிபோ சுன்னத்தோ முஸ்தஹப்போ எல்லா அமல்களும் ஈமானுடைய ஜுஸுவில் உள்ளது என்கிற அந்த ஜமாஅத்தின் பக்கம் இமாம் புகாரி இருக்கிறார். இந்த ஹதீஸில் கியாமி ரமலான் தத்தவு கியாமி ரமலான் என்பதை கொண்டு நோக்கம் ரமலானுல் முபாரக்கில் உண்டான ஒரு அமல். அது என்ன? தராவி. ஆகவே மன்காம ரமலான ஈமானன் இஹ்திசாபன், யார் ரமலான் மாதங்களிலே தராவி தொழுதார்களோ என்கிற பொருள் வந்துடுது. இந்த தராவி அல்லாத நவாஃபில், திலாவத்து குரான் எல்லாமே உள்ளால வரும். அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய திலாவத்துல் குரான், செய்யக்கூடிய திக்ர், செய்யக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகை அல்லது வேறு தொழுகையெல்லாம் உள்ளால வந்துடும். அசல் தராவிஹ் இங்கே நோக்கும் ஹதீஸில். தராவிஹும் நஃபில் சேர்ந்தது தான். நஃபில் ஜமாத் கூடுமா கூடாதா?
ஹனஃபி மதுஹபில் நஃபில் ஜமாஅத்து கூடாது, தராவீஹ் மட்டும் விதிவிலக்கு. தஹஜ்ஜுது அல்லது தஹஜ்ஜுது அல்லாத வேறு தஸ்பீஹ் தொழுகையை, இந்த மாதிரி தொழுகைகள் எல்லாம் ஜமாஅத்தோடு தொழலாமா? தராவீஹ் தொழுகை ஜமாஅத்தோடு தொழுகலாம். சந்திர கிரகணம், சூரிய கிரகண தொழுகை ஜமாஅத்தோடு தொழலாம். வேறு எந்த தொழுகையும் ஜமாஅத்தோடு தொழக்கூடாது. அப்படியே தொழுதா கூட 3 பேருக்கு உள்ளால் இருக்கணும். 3 பேருக்கும் உள்ளால் இருக்கணும். 1 பேர் 2 பேர் 3 பேர் சேர்ந்து வேண்டுமானால் என்ன செய்யலாம்? ஜமாஅத்தோடு தொழுகலாம். 3 பேருக்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த ஜமாஅத்து மக்ரூஹ் என்கிற அந்த நிலைக்கு வந்துடுதுங்கிறது இமாமுல் ஆலமுடைய கருத்தாக இருக்கிறது. இப்போ முத்தலக்குன்னு பார்த்துட்டாங்க, தஹஜ்ஜுதெல்லாம் ஜமாஅத்தாக தொழலாமா என்பதற்கு நபி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் நபி தொழுது கொண்டு இருக்கும்போது பக்கத்தில் நின்று போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. நபி கூட வலது பக்கத்தில் நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க. எனவே நபி தொழுது தஹஜ்ஜுது. அங்கே இப்னு அப்பாஸை நபி அவர்கள் கபூல் செய்து நிப்பாட்டிக்கிட்டாங்க. எனவே நஃபில் தொழுகலான்னு சொல்லி இமாம் ஷாஃபிஈ போன்றவங்கள்லாம் எடுக்கிறாங்க. நம்முடைய இமாம் என்ன சொல்கிறாங்கண்டா, இன்றைக்கி தஹஜ்ஜுது தொழுகை தஸ்பீஹ் தொழுகைன்னு சொல்லி நோட்டீஸ் அடித்து ஸ்பீக்கரில் ஏலான் செஞ்சு ராத்திரி 2 மணிக்கு கியாமுல் லைல் நடக்கும், எல்லாரும் வாங்கன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆக நபி தொழுவ ஆரம்பித்தாங்க, இப்னு அப்பாஸ் பக்கத்தில் போய் நின்றாங்க. இந்த மாதிரி நம்ம தொழுதுகிட்டு இருக்கும்போது தனியாக யாராவது ஒரு நபர் நின்றுக்கிட்டாருன்னா அந்த ஜமாஅத்து கூடும். எனவே 1 பேர் 2 பேர் 3 பேர் ஜமாஅத்துன்னு சொன்னால் கூடும். 30 பேர் 300 பேர் ஜமாஅத்து கூடாது. அந்த ஹதீஸ்லேருந்து ஆதாரம் எடுக்கக்கூடாது. ஆகவே ஃபரலான தொழுகைத்தான் ஜமாஅத்து. வாஜிபாக இருந்தால் ரமதான் மாதத்துடைய வித்ரு மட்டும்தான் ஜமாஅத்து, தராவீஹ் மட்டும்தான் ஜமாஅத்து, சந்திர கிரகணம் சூரிய கிரகணுக்கு மட்டும்தான் ஜமாஅத்து. வேறு எந்த தொழுகைக்கும் ஜமாஅத்துக்கு ஒட்டுமொத்தமாக கூட்டாக அழைப்பு கொடுத்தலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறாங்க. ஹைர், ஒரு இமாமுடைய கருத்து கூடன்னு இருக்குது, இன்னொரு இமாமுடைய கருத்து கூடாதுன்னு இருக்குது. ஆகவே நீங்கள்லாம் புதுசாக ஆரம்பிக்காதீங்க. எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்க, அந்த ஊரில் 15 வருஷமாக நாங்கள் தஸ்பீஹ் தொழுகை தொழுதுகிட்டு இருக்கோங்க அதில் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம இஸ்டாப்பு செஞ்சால் ஒரு பார்ட்டி கூடும், நமக்கு ஆதரவாக இருக்கும், ஒரு பார்ட்டி எதிர்பார்ட்டிக்கு ஆதரவாக இருக்கும். இது மாதிரி ஃபித்னா ஃபசாதில் வரோண்டா கண்டுக்காமல் போயிட்டுருங்க. புதுசாக நீங்கள்லாம் போய் என்ன செய்யக்கூடாது, ஆரம்பிக்கக்கூடாது. இதுதான் அசல். ஆகவே அது மக்ரூஹ் அந்த ஜமாஅத்தை வைக்கிறது. மசாலாவை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாங்க நம்முடைய பெரிய மனிதர்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒட்டுமொத்தமாக எல்லாம் சேர்ந்து என் தர்பாருக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறான். ஃபரல், நல்லது, அல்ஹம்துலில்லாஹ். ஏன்டா தனியாக வர, சேர்ந்து வா. நம்ம கூட கேட்போம், 10 நிமிஷம் லேட்டாகும், தண்ணி மட்டும் ஏன் தனியாக வர என்று கேட்போம். சேர்ந்து வரும்போது என்ன செய்யணும், சேர்ந்து வரணும். நஃபில் அல்லாஹ் தஆலா என்ன வச்சுருக்கிறான், நீனும் நானும், நான் உன்னுடைய ரப்பு, நீ என்னுடைய அடிமை, நம்ம 2 பேரும் தனியாக பேசுவோம் வான்னு சொல்லி இன்ஃபிராதியாக கூப்பிடும்போது நீயும் 15 பேர் அழைச்சிட்டு போகிற. ஒரு பெரிய ஜனாதிபதி சொல்கிறாரு, யாரும் வரக்கூடாது, நீ மட்டும் தான் வரணும்னு சொல்லி உனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்கள்லாம் கூட்டுக்கிட்டு போய் ஜனாதிபதிகிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசுனா அது ஒரு அதபாது. ஆகவே இப்போ தெரிகிறது, நஃபிலை பொறுத்த வரைக்கும் ஜமாத்தாக தொழுவதை விட இன்ஃபிராதா தொழுவ தான் சிறப்பு இருக்கிறது. நாம ஆச்சு, நம்முடைய அல்லாஹ் ஆச்சு. நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உண்டான அந்த முனாஜாத், அதுக்கு தான் தனி சிறப்பு இருக்குது. எனவே நஃபிலான வணக்கங்களை ஜமாத்தா தொழாதீங்க,
இன்ஃபிராதா தனியாக தொழுவுங்கிறான். பாபுன் சௌமி ரமலான் இஹ்திசாபும் மினல் ஈமான். ரமலானுடைய நோன்பு சவாபை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே ஈமானுடைய ஒரு ஜுசுவாக இருக்கிறது, ஈமானுடைய ஒரு ஷுபாவாக இருக்கிறது. பிஹி கால ஹதஸனா இப்னு சலாம் கால அக்பரனா முஹம்மது இப்னு ஃபுதைல் கால ஹதஸனா யஹ்யா இப்னு சயீத் அன் நபி ஸல்லமா அன் நபி ஹுரைரா கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சாம ரமலான ஈமானோ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. இங்கே நோன்பை பற்றி இருக்கிறது. இதுக்கு முந்தையெல்லாம் ராத்திரியில் நின்று வணங்குவது இபாதத் செய்வதை பற்றி இருக்கிறது. ரமலான் மாதத்தில் நோன்பு நொறுக்குதல், இதற்கும் 2 ஷர்த்து. ஈமானன் இஹ்திசாபன், ஈமான் இல்லாமல் எந்த அமலும் கூடாது. அல்லாஹுடைய கட்டளை, நான் ரப்பாக ஏற்றிருக்கிறேன், நான் அல்லாஹுடைய அடிமை, அந்த அல்லாஹ் சொல்கிறான் ரமலான் மாதத்தில் நோன்பு வை, எனவே நான் நோன்பு வைக்கிறேன். இதுதான் ஈமானன் என்பதற்கு பொருள். இஹ்திசாபன், நான் நோன்பு வைப்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிறைய சவாபுகளை சொல்லியிருக்கிறான், அல்லாஹுடைய தூதர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சவாபுகளை எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக. அப்போ ரமலான் மாதத்துடைய நோன்பும் மக்ஃபிரத்து துனூபுக்கு காரணமாக இருக்கிறது. ரமலான் முழுவதுமே ஹைர் பரக்கத்துடைய மாதமாக இருக்கிறது. அல்லாஹுடைய ரஹமத் அப்படியே பொங்கி எழுகிறது. பீரிட்டு அல்லாஹுடைய ரஹமத்து பூமியில் இறங்குகிறது. ரமலான் மாதம் வந்தவுடனேயே மாணவர்கள் அறிவிப்பு செய்வாங்களாம், யா பாகியல் ஹைர் அக்பில், யா பாகிய ஷர் அக்சிர். நல்லதை தேடும் நன்மக்களே முன்னோக்குங்கள், தீயதை விரும்புபவர்களே உங்கள் தீயதை தடுத்து கொள்ளுங்கள் என்று வானவர்கள் அறிவிப்பு செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஒரு ஹதீஸில் இருக்கிறது, ரஹிம அன்ஃபு ரஜிலின் தஹல அலைஹி ரமலான் சும்மன் சலஹ கபுல அன் யுக்ஃபர லஹு. ஒரு மனிதருடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும், அவரிடத்தில் ரமலான் வந்தது, வந்த ரமலான் திரும்பி போயிடுச்சு, கழிஞ்சு போயிடுச்சு, அவருக்கு எந்த மன்னிப்பும் கிடைக்கல. ரமலான் வந்தும் மன்னிப்பு கிடைக்காத அந்த மனிதர் நாசமாக போக, அவருக்கு நோஸ்கட் ஏற்பட என்று கூட ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க நபி அவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு பலமான ஹதீஸ் இருக்கிறது. சஹாபாக்கள்லாம் உட்காந்துருந்தாங்க, எல்லாம் எனக்கு பக்கத்தில் வாங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள்லாம் நபியை சுற்றி வளைத்து போன உடனே மெம்பரில் ஏறினாங்க. முதல் படியில் ஏறும்போது ஆமீன்னு சொன்னாங்க, 2வது படியில் ஏறும்போதும் ஆமீன்னு சொன்னாங்க, 3வது படியில் ஏறும்போதும் ஆமீன்னு சொன்னாங்க. நாங்கள்லாம் கேட்டோம், புதுசாக இருக்குது, எப்போதும் நபி அவர்கள் பயான் செய்ய மெம்பரில் ஏறுவாங்க, இப்படியெல்லாம் ஆமீன் சொன்னதில்லைன்னு சொல்லி. இன்றைக்கி புதுசாக ஆமீன் சொன்னங்களே நபி, என்ன விஷயம்னு கேட்ட உடனே, நான் மெம்பர் படியில் ஏறும்போது ஜிப்ரீல் வந்தாங்க, முதல் படியில் கால் வைக்கும்போது யார் ரமலானை அடைந்து ரமலானில் எந்த விதமான மன்னிப்பையும் பெறவில்லையோ, ரமலானுக்கு முந்தி இருப்பதை போன்ற இருந்தாரோ, அவர் நாசமாக ஆகட்டும், அவர் ஹலாக் ஆகட்டும் என்று துவா செஞ்சாங்க. நான் ஆமீன் என்று சொன்னேன். ஆக ரமலான் மாதத்தை அடைந்தோம், அவரை திருந்தலைன்னு சொன்னால் அவருக்கு ஜிப்ரீலுடைய துவாவும் நபியுடைய அந்த ஆமீனும் சேர்ந்து அவரை குட்டி சோறாக ஆக்கிடும். 2வது படியில் நான் ஏறினேன், அப்போ ஜிப்ரீல் வந்தாங்க, என்னுடைய பெயர்
சொல்லப்பட்டு யார் ஸலவாத்து சொல்லையோ அவரும் ஹலாக்காக ஆகட்டும் என்று நான் ஆமீன் சொன்னேன். 3வது படியில் சொன்னாங்க, ஏறும்போது சொன்னாங்க, பெற்றோர்கள் இருவரோ ஒருவரோ இருந்து அந்த வயது முதிர்ந்த காலத்திலே அந்த பெற்றோர்கள் இவருக்கு சொர்க்கத்துக்கு போவதற்கு காரணமாக இல்லை என்றால், பொருத்தத்தை பெறவில்லை என்றால், பெற்றோருடைய பதுதுவாவை பெற்றால் அவரும் நாசமாக ஆகட்டும். இந்த மாதிரி ரமலானுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. பகல் காலமாக இருந்தாலும் இரவு காலமாக இருந்தாலும் ரமலானை நாம் இபாதத்தில் கழிக்கணும். கூடுதலாக குர்ஆன் ஓதணும், தஸ்பீஹ் செய்யணும், தர்மங்கள் செய்யணும். ரமலானுடைய நோன்பு ஃபரது, ரமலானுடைய தராவீஹ் சுன்னத்து. ஆனால் பாடம் முதல்ல சுன்னத்தை பற்றி தத்தவு கியாமு ரமலான் வந்திருக்கிறது. அடுத்த பாடம் தான் சௌம ரமலான் வந்திருக்கிறது. சௌம ரமலான் சொல்லிட்டு தானே தராவியை பற்றி சொல்லணும். ஃபரலுக்கு தானே முதல் ஸ்டேஜ், முதல் தரஜா, சுன்னத்துக்கு 2வது தானே. இமாம் புகாரி அவர்கள் தத்தவு கியாமு ரமலான்ங்கிற பாடத்தை முதல்ல சொல்லிட்டு சௌம ரமலான்ங்கிற பாடத்தை ஏன் 2வது சொல்லியிருக்கிறாங்க என்கிற ஒரு கேள்வி, ஒரு இஷ்கால் ஏற்படுகிறது. ஆமாம், ரமலான் பிறந்த உடனே எப்போ வரும், ரமலான் எப்போ வரும், பிறையை பார்த்த உடனே ரமலான் வந்துடும். ரமலான் வந்த உடனே ரமலானுடைய அமலில் முதல் அமல் தராவி. ஒரு 12 மணி நேரத்துக்கு பின்னால் தான் அல்லது 10 மணி நேரத்துக்கு பின்னால் தான் நோன்பு வருது. எனவே முதல் அமல் தராவியாக இருக்கிறதுனால தராவியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. 2வது தான் பகலாக இருக்கிறது, நோன்பாக இருக்கிறது. மார்க்கத்தில் இரவு தான் முந்தி, பகல் பிந்தி. எனவே ரமலானுடைய தொடக்கம் இரவை கொண்டே தவிர பகலை கொண்டு அல்ல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இரவு தான் முந்தி. ராத்திரி 11 மணிக்கு ஒரு ஆள் மௌத்தா போயிட்டார், காலையில் அறிவிப்பு செய்யணும். என்ன செய்யணும்? எல்லாருமே நேற்று இரவுன்னு சொல்கிறாங்களே, அது தப்பு. இன்று இரவு 11 மணிக்கு வஃபாத்தாகிவிட்டார் என்று அறிவிப்பு செய்யணும். ஆனால் நடைமுறையில் இந்துக்களுடைய கலாச்சாரத்தை அடிப்படையாக வச்சு அல்லது ஆங்கிலேயர்களுடைய கலாச்சாரத்தை அடிப்படையாக வச்சு நேற்று இரவு 10 மணிக்கு, நேற்று இரவு 12 மணிக்குன்னு சொல்கிறாங்க. அதை மாற்றி இன்று இரவு. கழிந்து போன அந்த இரவு இருக்கிறதே, அது வெள்ளிக்கிழமை இரவு அல்ல, சனிக்கிழமை இரவு. வெள்ளிக்கிழமை இரவு எது? வியாழன் மாலையில் இருக்குதே, அதுதான் வெள்ளிக்கிழமை இரவு. இஸ்லாம் என்ன சொல்கிறது? இரவு முந்தி, இரவு முந்தி. பாவுன் அத்தீனு யுஸ்ருன், மார்க்கம் மிக இலகுவானது. மார்க்கம் மிக இலகுவானது, தீன் இலகுவானது. நபி சொன்னார்கள், அஹப்புத் தீனி இலல்லாஹ் அல் ஹனீஃபியத்து அஸ்ஸம்ஹா. அல்லாஹ்விடத்தில் மிக பிரியமான தீன் அல் ஹனீஃபியா, சத்தியத்தை நிலைநாட்டுவதாக இருக்கிறது. அஸ்ஸம்ஹா, இலகுவான முறையில் நடந்து கொள்வதாக இருக்கிறது. ஹனீஃபியாவுக்கு பொருள் பாட்டிலை விட்டும் ஹக்கை நிலைநாட்டுவது. அஸ்ஸம்ஹா, எந்த அமலையும் சிரமம் எடுத்துக்கொள்ளாமல் மார்க்கத்தை அனுசரித்து மார்க்கம் சொல்லுகின்ற அந்த முறையில் செயல்படுவது அஸ்ஸம்ஹா. மார்க்கத்தில் ஹனீஃபியத் இருக்கணும், அடுத்து அஸ்ஸம்ஹத் இருக்கணும். சம்ஹத் என்றால் ஆசான், இலகுவானது. பிஹி கால ஹதஸனா அப்துஸ்ஸலாம் இப்னு முதஹிர் கால ஹதஸனா உமர் இப்னு அலியின் அன் மான் இப்னு முஹம்மத் இப்னு கிஃபார் அன் சயீத் இப்னு அபி சயீத் அல் மக்பூரி அன் அபி ஹுரைரா அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال إن الدين يسر.
இந்த ஹதீஸில் உள்ளது தான் தர்ஜுமத்துல் பாபுல தலைப்பாக போட்டுட்டாங்க, பாபுன் அத்தீனு யுஸ்ருன். மார்க்கம் இலகுவானது, மார்க்கம் இலகுவானது. வலை யுஷாத தீன அஹதுன் இல்லா கலபஹு, வலை யுஷாத தீன அஹதுன் இல்லா கலபஹு. யாரும் தீனை சிரமமாக ஆக்க முடியாது, யாரும் தீனில் சிரமத்தை எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவனை அது மிகைத்தே தவிர. மார்க்கம் சொல்லக்கூடிய சலுகையெல்லாம் நான் பயன்படுத்த மாட்டேன், கோடு கிழிச்சா மாதிரி நான் நடப்பேன்னு சொன்னால் நீ தோற்று போயிடுவேன். மார்க்கம் தான் வெற்றி பெறும். ஆகவே இங்கே இடத்துல மார்க்கம் என்ன சலுகைகள் கொடுத்துருக்கிறதோ அந்த சலுகைகளை என்ன செய்யணும், பயன்படுத்தணும். நீ ஒரு உறுதி எடுத்து நான் எந்த சலுகையும் பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னால் நீ தோற்று போயிடுவே, மார்க்கம் தான் வெற்றி பெறும். லவ்சாத்தம் என்ன, லை யுஷாத தீன அஹதுன் இல்லா கலபஹு. யாரும் தீனில் சிரமத்திற்கு ஆளாகக்கூடாது, சிரமமானதாக ஆக்க முடியாது, தீனை ஆக்க முடியாது. இல்லா கலபஹு, அவனை அந்த தீன் மிகைத்திடும், இவன் தோற்று போயிடுவான். சத்திது வகாரிபு வஅப்ஷிரு. சத்திது, நேர்மையாக நடங்கள், நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கள். ரொம்ப டாப்லையும் போகாதீங்க, ரொம்ப கீழேயும் போகாதீங்க. கைருல் உம்மூரி அவுசாத்துஹா, நடுத்தரமாக நடந்து கொள்ளுங்கள். காரிவு, கிட்ட கிட்ட வாங்க, கிட்ட கிட்ட உள்ளதை பயன்படுத்துங்க. அல்லது சேர்ந்து இருங்கள். காரிபுக்கு இது ஒரு அர்த்தம் இருக்கிறது. உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து விடாதீர்கள். காரிபு, இணைந்திருங்கள். அபுஷிரு, பிஷாரத்து பெறுங்கள், சுபச்செய்தி பெறுங்கள், நற்செய்தி பெறுங்கள். வஸ்தஈனு பில் குதுவா வர் ரௌஹா வஷையின் மினத்துல்ஜா. காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் இரவில் ஒரு பாதியிலும் உதவி தேடுங்கள். காலையே மாலையே ராற்றில் ஒரு பாதியை உதவி தேடுங்கள். இப்போது இதுக்கு முந்தி உள்ள பாடங்கள்லாம் ரமலான் சம்பந்தமாக இருந்துச்சு. இது அத்தீனு யுஸ்ருன் என்று இருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தா எந்த முனாசபத்தும் தெரியல. நோன்புடைய பாடம், நோன்புடைய பாடத்தை அடுத்து அத்தீனு யுஸ்ருன் என்ற தலைப்பு போட்டிருக்கிறாங்க. என்ன ரபுத்து இருக்கிறது இதில், என்ன முனாசபத்து இருக்கிறது? ஏனென்றால் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா நோன்புடைய விஷயத்தில் தான் சொல்லுவான், ஷஹரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாசி. அப்படியே சொல்லிட்டே வரும்போது யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. ஆகவே இந்த ஆயத்தில் நோன்பு சம்பந்தமான விஷயத்தில் தான் யுஸ்ரை பற்றி சொல்கிறான். இந்த அடிப்படையில் தான், இந்த முனாசபத்தை வச்சு தான் இமாம் புகாரி அத்தீன் யுஸ்ருன் என்கிற பாடத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இமாம் புகாரி ஹதீஸில் எப்படி ஹாஃபிஸோ அதே மாதிரி குர்ஆனுடைய ஆயாத்துகள்லையும் ஹாஃபிஸ். உடனே ஹதீஸ் வந்துச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சிந்தனை எங்கே போயிடும், குர்ஆனுக்கு போயிடும். அத்தீன் இஸ்ருன், இந்த அத்தீன் என்பது அல் இஸ்லாம் இஸ்ருன் என்கிற அர்த்தத்தில் வரும்.
ஹாரிஜியாக்கள் முத்தசிலாக்களுக்கு இதில் மறுப்பு இருக்கிறது. ஏண்டா அவங்க தீனில் ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்கிட்டாங்க. எந்த தப்பும் செய்யக்கூடாது. முஸ்லீமாக இருக்கிறவங்க ஒரே ஒரு வக்து தொழுகையை விட்டுட்டா கூட காஃபிராக போயிடுவாங்க, ஈமானிலிருந்து ஹாரிஜா போயிடுவாங்க. பெரிய பாவங்கள் ஏதாவது செஞ்சால் காஃபிராக போயிடுவாங்க என்கிற அளவுக்கு தீனை ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமாக ஆக்குனாங்க. அவங்களுக்கெல்லாம் மறுப்பாகத்தான் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் தீன் அவ்வளோ கஷ்டமானதல்ல. அத்தீனு யூசுரும். யாருக்கு மறுப்பு இது? ஹாரிஜியாக்கள் முத்தசிலாக்களுக்கு இது. இதுக்கு முந்தி உள்ள பாடங்களில் பார்த்தா லைலத்துல் கத்ர் பாடம் வந்துச்சு, அடுத்து ஜிஹாதுன் மஅல் குஃபார் வந்துச்சு, அடுத்து ரமலானுடைய நோன்பு வந்துச்சு, தராவீஹ் வந்தது. இதெல்லாம் பார்த்தா தீன் ரொம்ப கஷ்டம், ரொம்ப முஜாஹதா செய்யணும், ரொம்ப மஷக்கத் எடுக்கணும் என்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. எனவே சொன்னாங்க, பயந்து போயிடாதீங்க, தீனெல்லாம் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை, மாறாக தீன் ரொம்ப லேசு. அஹப்பு தீனி லல்லாஹி மாதாவமா அலைஹி சாஹிபு. இதுக்கு முந்தி உள்ள மார்க்கத்தோடு ஜாயின் பண்ணி பார்க்கும்போது இஸ்லாம் ரொம்பவும் லேசானது. இதுக்கு முந்தி உள்ள மக்கள்லாம் முரட்டுத்தனமான மக்களாக இருந்தாங்க. முரட்டு சுபாவம் உள்ள மக்களாக அல்லாஹ் வச்சுருந்தான். அவர்களை திருத்துவதற்கு கம்பை தூக்குனா தவிர வேறு வழியே இல்லை. எனவே கம்பை தூக்குனா தான் சில பேரை திருத்த முடியும்னு இருக்குது. அவங்கள கம்பலை தூக்கி தானே செய்ய முடியும். ஆனால் இந்த நபியுடைய இந்த உம்மத்து கடைசி உம்மத், அந்த உம்மத்து மாதிரி உண்டான மொட்டுத்தனமெல்லாம் இல்லைங்கிறதுக்காக வேண்டி நிறைய சட்டங்களில் சலுகை கொடுத்துட்டான். வயலவ் அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லத்தி கானத் அலைஹிம் என்று கூட நபியுடைய வருகையை பற்றி தௌராத்தில் இருக்கிறது, இஞ்சியில் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முந்தி உள்ள சமுதாயம் தப்பு செஞ்சுட்டு தப்புலேருந்து தௌபா செய்யணும்டா தப்பு செஞ்சவங்க கொல்லப்படணும், கத்தல் செய்வதின் கொண்டு தான் அவங்களுக்கு தௌபா கிடைக்கும். இப்போ நமக்கு அப்படி அல்ல, அழுது மன்றாடி கையேந்தி அல்லாட்ட சொன்னாவே தௌபா கிடைச்சிடும். இப்போ நமக்கெல்லாம் துணியில் அசுத்தம் பட்டுட்டா கழுவுனா போதும். அப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் துணியை கத்தரிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல வேறு நல்ல புதிய துணியை ஒட்டு போடணும், இல்லைண்டா சுத்தமாகவே ஆகாது. இதுக்கு முந்தி உள்ள தீனில் அப்படி இருந்துச்சு. 2-3 தடவை கழுவுனா போதும் நம்ம இடத்துல. ஜக்காத்து இப்போது 40ல் 1, அவங்களுக்கெல்லாம் 4ல் 1. 100 ரூபா இருந்துச்சுன்னா 25 ரூபாயை ஜக்காத்தாக கொடுக்க சொல்லியிருந்தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுகளுக்கெல்லாம். நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா 40ல் 1, 2.5% தான் கொடுத்துருக்குறான். இதுக்கு முந்தி உள்ள சமுதாயத்தில் கனிமத்து பொருள் ஒன்று திரட்டணும், எதிரிகளை வெற்றி கொண்டதுக்கு பின்னால் ஒரு மலையின் உச்சியில் போய் வச்சா வானலோகத்துலேருந்து ஒரு நெருப்பு வரும், அந்த நெருப்பை அதை கரித்து சாம்பலாக ஆக்கிடும். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா போர் வீரர்கள், படை வீரர்கள் என்ற கனிமத்து பொருளை பயன்படுத்திக்கலான்னு சொல்லி இந்த மார்க்கத்தில் கொடுத்துருக்குறான். தொழுகை விஷயத்திலையும் அவங்கெல்லாம் தொழுவதற்காக எந்த கட்டிடம் இருந்துச்சோ அங்கே தான் போய் தொழுகணும், வணங்கணும், இபாதத் செய்யணும். இந்த மார்க்கத்தில் எங்கே போயிட்டுருக்குறோமோ அங்கே நேரம் வந்துட்டால் அது தரையோ அல்லது மாடியோ அல்லது மண்ணோ அல்லது கட்டடமோ ஏரிக்கரையோ அல்லது ரோடோ அங்கங்கே தொழுதுக்கலாம். இது இந்த மார்க்கத்தில் உண்டான சலுகை. அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு செஞ்சிருக்கிற நியமத்துகள் இன் தஅது நியமத்தல்லாஹி லா துஸுஹா, கணக்கிடவே முடியாது. அந்த அடிப்படையில் தான் அத்தீன் யுஸ்ருன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கத்தில் 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று அசீமத், இன்னொன்று ருக்சத். அசீமத், ருக்சத். அசீமத் என்றால் எப்படி வாஜிபாச்சோ அப்படியே செய்கிறது.
எப்படி வாஜிபாச்சோ அப்படியே செய்வது. ருக்ஸத் என்றால் உடம்பு சரியில்லையா அல்லது பயணத்தில் இருக்கிறியா, அதற்காக ஒரு சலுகை. ஊரில் இருக்கிறவங்க ரமதான் மாதம் வந்தால் நோன்பு வச்சே ஆகணும். பயணிகளாக இருந்தால் நோன்பு வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கோ, விட்டுட்டு ஊருக்கு வந்த பின்னால் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோன்னு சொல்லி. ஆகவே நான் இந்த ருக்ஸத்தை பயன்படுத்தணும். கஷ்டமாக இருக்குது, இல்லை நான் நோன்பு தான் வச்சாகவேன்னு சொன்னால் எங்கேயாவது மயக்கமாக போய் கீழே வந்துடுவேன். கடைசியில் நீ தண்ணி குடிக்கலைன்னாலும் யாராவது தண்ணி ஊற்றிடுவாங்க. இதெல்லாம் இஷாது தீன் ஆகுதுன்னு இல்லா கலபகம்னு சொன்னமே. ருக்ஸத்தை ஏன்டா ருக்ஸத்தை பயன்படுத்தாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்குன்னு பயணம் செஞ்சிட்டு இருக்கும்போது வைக்கிற. இப்போ உன்னால் முடிஞ்சா மணி 3 ஆயிடுச்சு, ஒரு காலடி எடுத்து வைக்க முடியல, நாக்கை பிடுங்குது, நடக்க முடியல, இப்போ என்னடா செய்கிறது அப்படின்னு கஷ்டம் வருது. கட்சியில் நோன்பு விட்டுட்டான். மார்க்கம் அவனுக்கு கொடுத்துருக்குது அசீமத்தில் வானாப்பா பயணிகளுக்கு ருக்ஸத்துன்னு சொல்லி அந்த ருக்ஸத்தை பயன்படுத்தணும். எனவே மார்க்கம் எங்கே ருக்ஸத்தை கொடுத்துருக்கிறதோ நான் எனக்கு முடியும் என்கிற அந்த திமிரு பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. ருக்ஸத்தை பயன்படுத்தலேன்னு அல்லாஹை எதிர்த்து உன் சலுகையமான ஒன்றவானா நான் கரெக்டாக என் வேலையை செய்கிறேங்கிற மாதிரி ஒரு தோற்றம் அங்கே உண்டாகுது. எனவே ருக்ஸத்தை என்ன செஞ்சாகணுமா பயன்படுத்தணும். உடம்பு சரியில்லை, பொது செய்ய முடியல, தயமை செஞ்சுக்குன்னு சொல்லுது. இல்லை நான் தயமை செஞ்செல்லாம் நான் ஒழு செய்ய மாட்டேன், இது தொழுக மாட்டேன் அப்படின்னு தண்ணியை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நல்ல கடுமையான காய்ச்சல் இருக்கும்போது தண்ணியை ஊற்றி ஒழு செஞ்சேன்னு சொன்னால் நல்லா ஒன்றை படுக்க போட்டுரும். 100 டிகிரி இருந்த காய்ச்சல் 102 ஆகிடும். அப்புறம் லோர தொழுவு பண்ணியா 105 ஆகிடும். இஷாதீன் ஆகுதுன்னு சரி என்ன செய்கிறது, காய்ச்சல் கூடுதலாக ஆகிடுது, தண்ணியை பயன்படுத்தினா சரி தயமை செஞ்சுக்குவோம் அப்படின்னு கீழே குனிஞ்சு வரத்தான் வேணும். மூன்று நேரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று காலை நேரம், அடுத்து மாலை நேரம், இரவுடைய கடைசி பகுதி ஷையும் மின துல்ஜா. இது இபாதத் செய்வதற்கு உண்டான சுறுசுறுப்பான நேரம். எந்த கஷ்டமான நேரங்களாக இருந்தாலும் காலை நேரத்தில் செய்யும்போது, மாலை நேரத்தில் செய்யும்போது அல்லது இரவு நேரத்தில் செய்யும்போது அங்கே என்ன கிடைக்கும், இலகு கிடைக்கும். அதனால தான் வஸ்தாயினும் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் சரியாக மணி 11:30 மணிக்கு வேலையை ஆரம்பிக்காத. கடுமையான வெயில் உன்னை வாட்டி எடுத்துரும். ஃபஜ்ர் தொழுத உடனேயே வேலையை ஆரம்பி. முடியலையா அசருக்கு பின்னால் அந்த வேலையை ஆரம்பி. அதுவும் முடியலையா ராத்தில் கூலாக இருக்கும்போது குழுவாக இருக்கும்போது அந்த வேலையை செய்யு. வஸ்தாயினும் உதவி தேடுறதுல நேரங்களையும் பொருட்படுத்தணுங்கிறாங்க. எந்த நேரம் எனக்கு சரியாக வரும், இங்கே நல்ல நேரம் கெட்ட நேரம் அல்ல. காலையில் தொடங்குவோமா அல்லது பகல் 12 மணிக்கு தொடங்குவோமா அல்லது சாயங்காலம் தொடங்குவோமான்னா அந்த அர்த்தத்தில் அல்ல. மாறாக நமக்கு எது இலகுவாக இருக்கும், காலை நேரம் சுறுசுறுப்பை உண்டாக்கும், மாலை நேரம் சுறுசுறுப்பை உண்டாக்கும், இரவின் ஒரு பகுதி இருக்கிறது அது சுறுசுறுப்பை உண்டாக்கும். வஸ்தாயினும் துல்ஜாண்டா இருட்டு, இரவின் இருட்டிலிருந்து ஒரு பகுதி. பாபுன் அஸ்ஸலாத்து மினல் ஈமான். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.